எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபர்டின் ஸ்பீக்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி கோர்ஸான GE8151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோவில் வந்து அந்த செகண்ட் யூனிட், அதாவது அந்த டேட்டா எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டட் அண்ட் இன்டராக்டிவ் மோட், அதாவது ஒரு பைத்தான் நோட் புக்கை வந்து கூகுள் கோலாபில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வேல்யூஸ் அண்ட் டைப்ஸில் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் பார்க்க போகிறோம். அப்புறம் பூலியனுங்கிறது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள். ஸ்ட்ரிங்கும் லிஸ்ட்டும் தனியாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மெதுவாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இன்றைக்கி இன்டிஜரும் ஃப்ளோட்டும் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இதில். சரிங்களா? இதில் வந்து கூகுள் கோலாபை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோடாக எழுதியிருக்குது. இப்போது அங்கே இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண கோட் வந்து ரன் ஆயிடுச்சா, அது ப்ராப்பராக ரன் ஆகிருக்குதா, அது எந்தாவது எரர் இருக்குதா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி காமிச்சு கொடுத்துரும். இப்படி நம்ம ஒவ்வொரு செல்லாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போது இதில் அடுத்து ஒரு செல்லு நான் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் அந்த எந்த செல்லுக்கு அப்புறம் நம்ம செல்லை க்ரியேட் பண்ணணுமோ அதில் கொண்டு போய் ஆக்டிவ் செல்லாக்கணும். அதாவது நீங்கள் வந்து இந்த செல்லில் போய் கிளிக் பண்ணினீங்கன்னு வைக்கலாம், இது ஆக்டிவ் செல்லுன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முந்தின செல்லு எடுத்துக்கிறேன், இந்த செல்லை போய் கிளிக் பண்ணுறேன்னா இப்போ இந்த செல் வந்து ஆக்டிவ் செல் ஆகிடும். அதாவது எந்த செல்லை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அதை வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த கடைசி செல்லில் ஆக்டிவ் செல் போட்டுக்கிட்டு அந்த ப்ளஸ் கோடு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அது வந்து அடுத்து ஒரு செல் ஆக்டிவ் செல்லாட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நமக்கு இங்கே ஒரு செல் இருக்குது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் வேரியபிள்ஸை ஒரு டேட்டா டைப்பு நம்ம டிஃபைன் பண்ணாமலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறீங்க, அது இன்டிஜராக ஃப்ளோட்டானு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. ஆனால் அந்த இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்டிஜர்னு சொன்னால் ஒரு ஃபுல் நம்பர், அதாவது 1 2 3 4 5 6 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும், அதாவது டெசிமல் இல்லாமல் வெறும் ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து 3.14 இல்லை 1.5 3.5 அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வேரியபிளில் என்ன மாதிரியான வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ அதுதான் அந்த டேட்டா டைப் ஆட்டு அந்த வேரியபிளுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு இன்டிஜர் வேல்யூவை ஒரு டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த டேட்டா டைப்பு, அதாவது அந்த வேரியபிள் அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் ஆட்டு தான் எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் A is equal to 23 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறேன். அதை வந்து பிரிண்ட் பண்ண வச்சாச்சுன்னு சொன்னால் அது ஒரு இன்டிஜர் வேல்யூவாட்டு அது கன்வெர்ட் பண்ணிக்கும். அதாவது ஏங்கிற வேரியபிள் இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே முடிவெடுத்துக்கும். அதே மாதிரி இங்கே ரெண்டாவது செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா B equal to 3.14 அப்படின்னு இருக்குது. இதை வந்து Bயில் 3.14 போடும்போது இந்த Bங்கிற வேரியபிள் அது ஒரு ஃப்ளோட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ Cங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். Cங்கிற வேரியபிளில் ஏயும் பிஏயும் டிவைட் பண்ணி அந்த டிவைட் பண்ணதோட ஆன்சரை வந்து Cன்னு ஸ்டோர் பண்ண வைக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே A equal to 24ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே B equal to 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த A எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரேன், மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த செல்லை வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லைன்னா அது ஆக்டிவாக இருக்காது. அதாவது அந்த வேல்யூ அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகாது. B equal to 3ன்னு போட்டு இப்போ ரெண்டுமே இன்டிஜர் வேல்யூ 24 3 டிவைட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக 8 தான் ஆன்சராக வரும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 8ன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி நமக்கு ஆன்சரை கொடுக்குது. இப்போது இதே 24 நான் ஒரு 23 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது இந்த C equal to A by Bன்னு போடும்போது 7.6666ன்னு வருது. அது வந்து நமக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக Cயில் ஸ்டோர் ஆகுறதுனால Cயை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுது. சரியா?
இப்போ வந்து இந்த சியை வந்து சிங்கிற வேரியபிளை வந்து இன்டிஜராக நம்ம க்ரியேட் பண்ணணும்னு வைங்களா. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சி இஸ் ஈக்குவல் டு ஐஎன்டி ஆஃப் சிங்கிற வேல்யூவே நான் கொடுக்குறேன். இந்த சிங்கிற வேல்யூவை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆஃப் சின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டிஜர் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணும். அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற டெசிமலை வந்து அது தூக்கி போட்டுடும். ஏற்கனவே நான் இங்கே ஒரு பிரிண்ட் ஆஃப் சியை இன்டிஜர் ஆஃப் சின்னு நான் கொடுத்தேன்னு சொன்னால் இதுவே எக்ஸிக்யூட் பண்ணி 7ன்னு நமக்கு கொடுத்துரும். இப்போ இந்த ஏயை வந்து நான் மறுபடியும் 24 ஆக்குறேன். அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே சி இஸ் ஈக்குவல் டு ஏ பை பின்னு நான் போடும்போது 8ன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருது. ஏன்னா டிவிஷனில் பை டிஃபால்ட் அது ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணுது அந்த வேரியபிளை. ஸோ நீங்கள் வந்து அதை இன்டிஜராக ஃப்ளோட்டானு கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகுதோ அதுதான் அந்த டேட்டா டைப். அதாவது ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் நீங்கள் காஃபி ஊற்றி வச்சா அது காஃபி பாத்திரமாகுது, இல்லை டீ ஊற்றி வச்சா அது டீ பாத்திரமாகுது. அதே மாதிரி இங்கே இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா டைப்பாட்டே அது மாறிடுது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய வழிமுறை. இது வந்து இந்த மாதிரி நோட் புக்லேயோ இல்லை பைத்தான் ஃபைல்லையோ வந்து நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து நான் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் பற்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் பூலியன், அப்புறம் இந்த ஸ்ட்ரிங், அப்புறம் லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வருது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நன்றி, வணக்கம்.